அனுதினமும் பாடுகளை, பிரச்சனைகளை சந்தித்துதான் ஆகவே. கண் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் இருக்கும், கால் இருக்கிற வரைக்கும் அலைச்சல்கள் இருக்கும். அந்த சோதனைகளிலே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு சகிப்பு தன்மை எனக்கு தான். அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1:12 சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லலாம், ஒரு சில சோதனை கிடையாதுங்க, வாழ்க்கையே சோதனையாக இருக்கு. 1-2 பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. அப்பப்ப கண்ணீர் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் கண்ணீராக இருக்கிறது. இப்படி ஒரு சோதனையா, இப்படி ஒரு பாடுகளா என்று சொல்லி இவைகளை கர்த்தர் நிமித்தமாக உங்களுக்கு கடந்து வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையிலே சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த சோதனைகளிலே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு சகிப்பு தன்மை எனக்கு தாங்க, தாங்கக்கூடிய கிருபையை தாங்க என்று சொல்லி கேட்டு சகிப்பீர்களேயானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல, பாக்கியவான் லிஸ்ட்ல வரணும்னா நமக்கு வருகிற சோதனை சகிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.